ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே அப்படி தானே? எப்போவுமே வந்து எங்கள் அப்பாவுக்காக வந்து நான் வந்து ஒரு பாட்டு வந்து எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் படிப்பேன். டிக்டாக்ல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோரில்லை, தந்தையின் சொல்மிக்க மந்திரம் இல்லை, என் உயிரணுவில் வரும் முன் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் முன்னகலல்லவா. அப்பா, நீங்க என்கிட்ட பேசி 2 வருஷம் ஆகுதுப்பா. நீங்க வந்து என்னைய வந்து ஒரு மாற்றுத்திறனாளி பிள்ளையா பெத்ததுல இருந்து எனக்காக நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னைய வளர்த்தீங்க, என்னைய பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியும்ப்பா. ஒவ்வொரு ஃபேமிலிலையும் என்ன பிரச்சனை நடந்தாலும் தாயோ தகப்பனோ தன்னுடைய பிள்ளைகளுக்காக அப்படிதான்ப்பா நீங்கள் எங்களுக்காக வாழ்ந்தீங்க. அப்பாவும் சரி அம்மாவும் சரி, எல்லார் வீட்லேயும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுக்கப்புறம் அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து நம்ம பிள்ளைகளுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை முன் உதாரணமாக வாழ்ந்து எப்படி வந்து லைஃப்பில் இருக்கணும்னு எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் குடும்பத்தில் ஃபேஸ் பண்ணி அங்கே தான்மா கணவன் கூட இருந்து வாழணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தவங்க நீங்கள். எத்தனையோ முறை நான் பட்ட கஷ்டத்தெல்லாம் வந்து நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கிற சூழ்நிலை வந்தும், நீங்களே வந்து ஒரு சூழ்நிலையில் வாமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது கூட நீங்கள் சொன்ன அந்த ஒரே வார்த்தைக்காக நம்ம அப்பாவுக்கு அவங்க வேலை பார்க்குற இடத்துலையோ எங்கேயுமே வந்து ஒரு கஷ்டம் வந்து நம்மளால் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணி என் லைஃப் பூரா நான் அங்கேயே இருந்திருக்கேன்ப்பா. அது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நீங்கள் எனக்கு என் கூட பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறதும் எனக்கு மட்டும்தான் தெரியும். என் லைஃப்லேயே எவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கீங்க. நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஆனால் நான் ஃபாலோ பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு நான் இப்பவும் நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பொம்பளை பிள்ளைய எப்படி வளர்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து என்னை வந்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் பெரிய பிள்ளையாக ஆன அப்புறம் தனியாக எங்கேயுமே வந்து விட மாட்டீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போக விட மாட்டீங்க. ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம பொம்பளை பிள்ளை இப்படி ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதாவது எல்லோரும் வந்து எதுக்கு அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும்னு இப்போ உள்ள பிள்ளைங்க நினைக்கலாம். ஆனால் நானே இப்போ நினைக்கிறேன், நம்ம அப்பா சொன்னது கரெக்டு. ஆனால் நான் வந்து என்ன நினச்சிட்டேன், நம்மளுக்கு நம்ம அப்பா நிறைய விடாததெல்லாம், நம்மளுக்கு கொடுக்காததெல்லாம் நம்ம பிள்ளைக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஓவராகவே போயிட்டேன் அப்படின்னு நினைக்கப்பா. நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா அப்படின்னு நான் வந்து உங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி உங்கள் பேச்சை நான் மீறி இந்த ஒரு விஷயமும் நான் வந்து பண்ணேன். அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் கஷ்டப்படும் போது நீங்கள் யாருமே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல. அதை நான் தனியாக இருக்கும்போது அழுறேன். எல்லாரும் நினைக்காங்க ஃபேமிலி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஏன் வந்து இதில் சொல்கிறாங்க, அவங்களால இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. முடியலை, கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் முடியலை. ஏன்னா உங்களுக்கு நம்ம சொல்லி நம்ம பிள்ளை இப்படி பண்ணி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேதனை இருக்குது. அதே மாதிரி இத்தனை வருஷமாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இத்தனை வருஷமாக வந்து இந்த அப்பா கிட்ட இருந்து அந்த பிள்ளை வந்து அவ்வளோ கொடுமை. பிள்ளை மீன்ஸ் நம்ம பிள்ளை அவ்வளோக்குள்ளே எல்லாமே பட்டு அவள் கடந்து வந்து, நீங்கள் கடற்கரையில் கூட பெருமையாக சொல்வீங்களாம், என் பிள்ளை கஷ்டப்பட்டு படித்து டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி ஒரு டீச்சராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க. உங்கள் அப்பா வந்து கடற்கரையில் ரொம்ப பெருமையாக சொல்லுவார், என் பிள்ளை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மூலியமாக ஏற்பட்டது தலைக்குனிவு தான். நான் வந்து அதை ஒத்துக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து வரல அப்படின்ட்டு. இன்னொன்று, நிறைய பேர் வாவ் போல்டு கிரேட் அப்படிங்காங்க. ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து
அதை வந்து ஒரு கவனிக்காமல் விட்டதுனால தான் அது தாண்டோணித்தனமாக இன்றைக்கி இது ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னொன்றுப்பா, நீங்கள் வந்து நீங்களும் சரி தம்பியும் சரி சொல்லியிருக்கீங்க என்ன அப்படின்னா, இவா இத்தனை வருஷமாக என்ன நல்ல வாழ்க்கையாக அங்கே வாழ்ந்தா, அதனால் அந்த இத்தனை நாள் இருந்து கூட இருந்தவே பார்த்த அந்த பிள்ளை இன்னைக்கு வந்து இந்த தாயினுடைய அருமை தெரியாமல் போயிட்டு, ஸோ 2 பேருமே உதறி தள்ளிட்டு சொல்லியிருக்கீங்க, உதறி தள்ளிட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இவ்வளோ நாள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தா இனியும் அவள் பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. எல்லாமே கரெக்டு தான்ப்பா. ஆனால் நான் மனசில் நினச்சது, இந்த பிளேஸில் ஒரு ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் நம்ம விட்டுருக்கலாம். இன்னைக்கு வந்து அது இருக்கிற சூட்டில் ரத்தத்தில் வந்து அப்படி இது பண்ணுது. ஏன்னா நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து குடும்பத்துக்காக எப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக இருந்திருக்கீங்க. யார் ஃபேமிலினாலுமே என்ன நடந்தாலுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்து இருந்து தான் ஒரு சொல்யூஷன் எடுப்பாங்க. நிறைய விதத்தில் வந்து மோஸ்ட்லி சண்டை போட்டாலும் வச்சாலும் கணவன் வந்து ஒய்ஃப்கிட்ட வந்து அதுக்கப்புறம் கேட்டு ஒய்ஃபு சொல்கிற ஒரு ஐடியா மந்திரி அப்படிம்பாங்க, மனைவியை மந்திரின மாதிரி கேட்டு நடத்துவாங்க. நாங்களும் உங்கள் லைஃப்லையும் பார்த்துருக்கோம்ப்பா. பார்த்து தான் நீங்கள் எப்படி வந்து இருந்து குடும்பத்தில் நானும் கல்யாணம் என்னையை வந்து நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு கொடுக்குறதுக்கு காரணமும் உங்களுக்கு தெரியும். மாற்றுத்திறனாளியாக இருக்குது நம்ம பிள்ளை அப்படிங்கும்போது சீக்கிரம் அந்த சொசைட்டியில் பேசி நம்ம பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்காம போயிருமோங்கிற காரணத்தினால நீங்கள் கட்டி கொடுத்தீங்க. அதுக்கு பிறகு நான் படித்து சாதிச்சிருக்கேன்னு நீங்கள் வந்து பெருமைப்பட்டீங்க. அது ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதுக்கப்புறம் தம்பியையும் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆக்கிட்டீங்க. அதே மாதிரி அந்த தம்பியும் கவர்மெண்ட்டில் மிலிட்ரியில் வேலைக்கு போகிற. நீங்கள் வந்து படித்தது 9ஆம் கிளாஸாக இருந்தாலும் எங்களை ஒரு நல்ல நிலமையில தான்ப்பா வச்சுருக்கீங்க. நீங்களும் வந்து எங்களுக்காகவே நிறைய பாடுபட்டிருக்கீங்க. இப்படி தான்ப்பா எல்லாருமே சொசைட்டியில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நான் இப்போ மற்றவங்கள பற்றி பேச விரும்பலப்பா. எனக்கு வந்து மனசில் வந்து கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து வீடியோ பார்க்க மாட்டீங்க, உங்களுக்குமே வந்து மொபைல் வந்து இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் கிடையாது, சாதாரண மொபைல் தான். யாரும் பார்த்து சொன்னாலும் சரி எனக்கு வந்து கண்டிப்பாக பேசி போடணும். அப்படி ஏன்னா நீங்கள் வந்து என் கண்ணு முன்னாலே போகிறீங்க வாரீங்க. ஆனால் எனக்கு பேசணும் என் கதையெல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. நான் உங்கள் பேச்சு ஒரு நாள் கேட்காம இருந்ததில் இந்த ஒரு விஷயத்தில் தானப்பா நான் அவளுக்கு ஃப்ரீடம் கொடுத்ததில் மட்டும்தான். என் பிள்ளை மாற்றுத்திறனாளியா காலை இப்படி பிறந்திருக்கேன்னு கல்யாணத்தப்போ கூட எல்லாரும் மண்டபத்தில் வர்றவங்கள வரவேற்க இருப்பாங்க. ஆனால் நீங்கள் என் கார் பின்னாலேயே ஒவ்வொரு வீடாக அந்த மாப்பிள்ளை பொண்ணு போகிறப்போ என் கூட வந்தீங்க. அந்த நிகழ்வு வந்து இன்னும் என் கண்ணுக்குள்ள அப்படியே இருக்குதுப்பா. நீங்களாம் நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்க முடியும். இது இந்த அளவுக்கு வந்து விட்டுருக்க முடியாது. எல்லாரும் அப்படி பண்ணியிருக்கலாமே இப்படி பண்ணியிருக்கலாமே இங்கே என்னென்னலாமோ கேள்வி கேட்காங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். இப்போவும் மறுபடியும் யாரும் அழுது போட்டுட்டா இப்படி அப்படி என்னமும் சொல்லிட்டு போகிறாங்க. எனக்கு வந்து உங்கள்கிட்ட பேச முடியலை. உங்கள்கிட்ட பேச முடியாதது இப்போ இதில் மீடியாவில் பேசினப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? ஏன் மன திருப்தி. யாராவது கண்டிப்பாக பார்த்தவங்க சொல்லுவாங்க இந்த பிள்ளை இவ்வளவுக்குள்ள கும்பிரிக்கிட்டு இருக்கு, அந்த வலி எப்படி இருக்கும். நீங்கள் வந்து என்னை ஆப்போசிட்டில் பார்த்துட்டு கடந்து போகும்போது அந்த வலிக்கிற வலி எனக்கு தான்ப்பா தெரியும். நம்ம அப்படி வந்து நம்ம அப்பாவுக்கு நம்ம பிள்ளையால் ஒரு களங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். இப்போ எந்த நிலையில் அது போனாலும் அந்த களங்கம் வந்து மாறவே மாறாது. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தில் என்னையை விட்டுட்டீங்கன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் என் மனசுக்குள்ளே இருக்க தான் சரி. என்னதான் நான் தப்பு பண்ணாலும் நீங்கள் என்னையை விட்டுட்டீங்க அப்படின்ட்டு நான் இன்ன வரைக்கும் விடாமல் தேடி போய் தான்ப்பா இந்த நிலைமையில் நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது கடவுள் உங்கள் மனசையும் மாற்றி என் வீடு பால் கேட்குற ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை நான் இருக்கேன்ப்பா. நீங்கள் தம்பி இன்னைக்கு வந்து நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னாலும் சரி, என் பிள்ளைகளையும் இந்த அளவுக்கு நான் வளர்த்துருக்கேன். 10 வருஷத்துக்கு முன்னக்குட்டி, இப்போ 10 வருஷம் ஆகுது வேலை கிடச்சி. அதுக்கு முன்னக்குட்டியும் நாங்கள் தின்ன ஒரு சோறும் எங்கள் உடம்புல ஊறின ஒரு சொட்டு ரத்தமும் நீங்கள் போட்டு அந்த மீன் அந்த கடல் உள்ள பொருள் எல்லாமே நீங்கள் கொடுத்து அப்படி தின்னது அந்த நன்றி மறந்த ஜென்மங்கள் இன்றைக்கி வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கு. ஒரு பச்சை தண்ணி கூட வெளியே ஊற்றாதவங்க இதுக்கு வந்து அப்படி பேசி தோணுது. அது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. யாராவது ஒருத்தங்க நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அப்படிங்கும்போது இன்னும் உங்கள் மனசு எப்படி வேதனைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதனால தான் நீங்கள் வந்து இதிலலாம் வரமாட்டேங்கிங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் என்னையே வந்து தேர்த்திக்கிட்டு இருக்கேன்ப்பா.
அதே மாதிரி உங்கள் மேலே நாங்கள் எப்படி பயப்படுவோம் அப்படின்னு இப்போ வரைக்குமே அம்மாவுக்காக இருக்கட்டும் உங்களுக்காக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை வந்து இது பண்ணுனா எங்களுக்கு பிடிக்காது, நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்த வந்து தட்டி மீறி நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம். இந்த ஒன்று தான், ஐயோ என் பிள்ளை எல்லா டேலண்ட்டும் இருக்கேன்னு சொல்லி நான் விட்டுட்டேன்ப்பா. இதை ஒன்றே பார்த்தீங்கன்னா என்னைய மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களுக்கு பெருமை தேடி தந்த பிள்ளையாதான்ப்பா இருந்தேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் ஊரறிய உலகறிய கேவலப்படக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு நீங்கள் எல்லாரும் உட்கார்ந்து எனக்கு பேசி முடிச்சிருந்தா இந்த விஷயம் இவ்வளோ பெருசாக ஆயிருக்காதுப்பா. எனக்கு கேட்க ஒரு நாதி இல்லைன்னு தான் அவளும் அனாதை தானே அப்படின்னு சொல்கிறாப்பா. அன்னைக்கு என் கையில் வேலை இருக்கும்போது எனக்கு வயசு 32 தானப்பா இருந்துச்சு. அன்னைக்கு இந்த கொடுமையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்காம எனக்குன்னு ஒரு லைஃப்பை தேடி போயிருந்தேன். தெருவில் தானே பண்ணிட்டு இருக்குங்க. சொசைட்டியில் எவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு. சில ஜென்மங்கள்லாம் தாய் பொறாமையில் அப்படி என்ன பொறாமை, என்ன காசு பணம், இது எல்லாம் யாருக்கு இல்லாமல் இருக்குது. வாழக்கூடிய வாழ்க்கை 24 வருஷமும் 25 வருஷம் ஆயிட்டு 23 24 வருஷம் வாழ்ந்த லைஃப் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் கடந்து வந்திருப்போம். ஆனால் ஒரு பெத்த பிள்ளையே இருந்து நம்மளை இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அது என்னால் ஜீரணிக்க முடியல, நான் எவ்வளோ தான் கடந்து வந்தாலும். அதனால் இது எல்லாமே நான் உங்கள்கிட்ட பேசி உங்கள் மடியில் இருந்து அழனும் போல எனக்கு வருதுப்பா. உங்க சொல்கிறேன், உங்களை கட்டி பிடிச்சி அப்பான்னு சொல்லி நான் நல்லா இருக்கிற மாதிரி வெளியே தெரியுதுப்பா. ஆனால் நான் நல்லா இல்லைப்பா, நல்லா இல்லை. உங்களுக்கு முன்னாடி நான் செத்து போனேன். என் கல்றையில் வந்து அப்பமாவது என் பிள்ளைக்கு இந்த ஒரு இதுலையும் ஹெல்ப் பண்ணாம விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லி நீங்க கண்டிப்பா வருந்துவீங்கப்பா. நான் உங்களை ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு தான்ப்பா இருக்கு. இதுக்கு மேல பேச முடியலப்பா. அதனால தன்னுடைய குடும்பத்திற்காக போராடி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாமே பாதுகாப்பாக வச்சு அடுத்த நிலைக்கு கொண்டு போகிற ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் என்னுடைய இனிய அப்பாக்கள் தின நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் அப்பா கிட்ட பேசணும்னு நினச்சேன், இது மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். இதையும் வீடியோ கண்டென்ட் என்ன வேணால் யாரும் என்னமோ சொல்லிட்டு போங்க, யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் வந்து என்கிட்ட கண்டிப்பாக வந்து பேசுவாங்க. அந்த காலமும் கடவுள் எனக்கு தருவார். வெயிட் பண்ணுறேன்.